நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களின் கோரிக்கையை ஏற்று சம்பளம் உயர்த்தி 18,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றார். NHM செவிலியர்களுக்கு 15,000 ரூபாயும், டெக்னீஷியன்களுக்கு 10,000 ரூபாயும் சம்பளமாக வழங்கப்படும் என்று கூறிய அவர், சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என உறுதிபட தெரிவித்தார். சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டும், அனைவருக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். கூட்டுறவு நிறுவனங்களும் தற்பொழுது மேம்பட்டு வருகிறது. லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையும் உடனடியாக திறக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச பஸ் பாஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அமைச்சர் நமச்சிவாயம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி புதுச்சேரியில் பொருளாதார மற்றும் சைபர் குற்றம் அதிகரித்து வருகிறது. CBCID போலீசார் தற்பொழுது பொருளாதார குற்றங்களை கண்டறிந்து வருகின்றனர். பொருளாதார குற்றங்கள் செய்பவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும். புதுச்சேரியில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். நீட் பயிற்சி பெற 585 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் 2, கிராமப்புறங்களில் 2 மற்றும் காரைக்காலில் 1 நீட் பயிற்சி மையம் அரசு சார்பில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை, இலவச சைக்கிள், லேப்டாப் போன்றவை வழங்கி வருகின்றோம். இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு காலணி மற்றும் புத்தகப்பை வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், மாணவ மாணவிகளை கண்காணிப்பதற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை திட்டமும் இந்த ஆண்டு முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் குறைந்த காலத்தில் சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கையை புதுவை அரசு மேற்கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் MLA ரமேஷ் பரமபத் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பூஜ்ய நேரத்தில் பேசிய மாஹே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமபத், புதுவை பல்கலைக்கழகத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கும் சான்றிதழ் வழங்குவதற்கும் காலதாமதம் ஏற்படுவதால் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு அட்மிஷன் கிடைப்பதற்கு கடினமாக இருக்கிறது. மறு மதிப்பீட்டிற்கான விண்ணப்பங்களில் காலதாமதம் ஏற்படுவதால் மாணவர்கள் மறுபடியும் தேர்வு எழுத வேண்டிய நிலையில் உள்ளது. மதிப்பு சான்றிதழில் நிறைய தவறுகள் வருகின்றன. ஆன்லைனில் பார்க்கும் பொழுது பாஸ் என்று தெரியும், ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு தோல்வி அடைந்ததாக தெரிகிறது. 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்படவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான சான்றிதழ்களும் பல்கலைக்கழகத்தில் குறைந்த காலத்திற்குள் சான்றிதழ் பெறுவதற்கு புதுவை அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் என்றார். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சடலம் போல வேடமடைந்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணி அமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனையடுத்து அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் சடலம் போல வேடமணிந்து முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி வரும் 2026ஆம் ஆண்டில்தான் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் கோவிலில் சனீஸ்வர பகவான் தனி சந்நிதியில் அருள் பாலித்து வருகிறார். இக்கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா மிக விமரிசையாக நடைபெறும். அதன்படி வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுவதாக தகவல் பரவி வருகிறது. இது தொடர்பாக கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா
தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என்ற தகவல் பரவி வருகிறது. திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் சனீஸ்வர கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கம் முறையை பின்பற்றுகிறது. இந்த பாரம்பரிய கணிப்பு முறைப்படி 2026ஆம் ஆண்டிலேயே சனிப்பெயர்ச்சி நடைபெறும். எனவே வரும் 29ஆம் தேதி வழக்கமாக நடைபெறும் தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும். சனிப்பெயர்ச்சி நடைபெறும் தேதி நேரம் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனாமின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் டெல்லியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மத்திய அரசின் அதிகாரிகளை சந்தித்து புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். டெல்லியில் வெள்ள மேலாண்மை, போக்குவரத்து மேம்பாட்டு பணிகள் மற்றும் மத்திய நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகளை சந்தித்து மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாம் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் ஏனாமில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளிடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் 24 லட்சம் ரூபாயை இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி விக்னேஸ்வரன் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 24 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் பெறப்பட்ட லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல முத்தியால்பேட்டை சின்னையாபுரத்தை சேர்ந்த மனோஜ் 3,88,163 நெடுங்காட்டை சேர்ந்தவர் 1,359,000 ரூபாயும், தட்டாஞ்சாவடியை சேர்ந்த சங்கீதா 71,951 ரூபாயும், சின்னவாய்க்கால் தெருவை சேர்ந்த விமலா 35,000 ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்த சிவசங்கர் 35,700 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்த நிவேதிதா 22,200 ரூபாயும், புருணாங்குப்பத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் 15,000 ரூபாயும், வைத்திக்குப்பத்தை சேர்ந்த வெங்கட சுப்புலட்சுமி 19,134 ரூபாயும், நெல்லித்தோப்பை சேர்ந்த தமிழரசன் 40,000 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்த ஸ்ரீதரன் 3,000 என 11 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 31,30,507 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் பகுதியில் போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் முன்னிலையில் போக்குவரத்து அமலாக்க படையினர் திடீரென வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ஆரியபாளையம் அருகே புதுச்சேரி போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் தலைமையில் போக்குவரத்து அமலாக்க படையினர் திடீரென வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் விபத்துகளை தடுப்பதற்கு போக்குவரத்து காவல்துறை மட்டுமல்லாமல் போக்குவரத்து துறையும் இணைந்து செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் குறிப்பாக கனரக வாகனங்கள், பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனத்திற்கு தகுந்த ஆவணங்கள் உள்ளதா எனவும், வாகனங்களில் அதிக அளவு சத்தம் கேட்கின்ற ஒலிப்பான் பொருத்தப்பட்டுள்ளதா என போக்குவரத்து துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகர் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுவை மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வம், சிபிஎம் பெருமாள், மஜ்லிஸ் கட்சி தலைவர் சம்சுதீன், கபிலன், அப்ரார் உசேன், முகமது ஹாசன், முபாரக், ஜலாலுதீன், அன்பரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பேரவையின் சார்பில் பக்ருதீன், ஷேக் ஹாதி பாஜி, ஈழவேந்தன், மலரவன் ஆற்றலரசு, தீந்தமிழன், பைந்தமிழன் வளவன், ஹாசன் பேக் உட்பட பலர் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் 24 லட்சம் ரூபாயை இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி விக்னேஸ்வரன் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 24 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார்.
பின் அதன் மூலம் பெறப்பட்ட லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல முத்தியால்பேட்டை சின்னையாபுரத்தை சேர்ந்த மனோஜ் 3,78,163 நெடுங்காட்டை சேர்ந்தவர் 1,359,000 ரூபாயும், தட்டாஞ்சாவடியை சேர்ந்த சங்கீதா 71,951 ரூபாயும், சின்னவாய்க்கால் தெருவை சேர்ந்த விமலா 35,000 ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்த சிவசங்கர் 35,700 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்த நிவேதிதா 22,200 ரூபாயும், புருணாங்குப்பத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் 15,000 ரூபாயும், வைத்திக்குப்பத்தை சேர்ந்த வெங்கட சுப்புலட்சுமி 19,134 ரூபாயும், நெல்லித்தோப்பை சேர்ந்த தமிழரசன் 40,000 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்த ஸ்ரீதரன் 3,000 என 11 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 31,30,507 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயான கொள்ளையில் பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், கோவில் நிர்வாகத்தினர், துணைத் தலைவர் தேசிங்கு, ஆலய நிர்வாகிகள் மோகன்தாஸ், ஆனந்த், முரளி, நரேந்திரன், சுப்பராயலு, ராஜி, பாண்டியன் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.